எபிசோட் 65. அன்று இரவே கனிஷ்காவை மருத்துவமனையிலிருந்து அழைத்துக் கொண்டு அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு முன் அந்த மாலில் குழந்தைகளுக்காக வாங்கியிருந்த ட்ரெஸ் நிறைந்த பைகள் வீடு வந்து சேர்ந்திருந்தது. பெரும்பாலும் கனிஷ்கா மயக்கத்தில் இருந்ததால் தனக்கு என்ன நேர்ந்தது என்று அவளுக்கு மட்டுமல்ல, மற்ற இரு பிள்ளைகளுக்கும் கூட தெரிந்திருக்கவில்லை. அந்த ஷாப்பிங் பேக்கை பார்த்ததும் 3 குழந்தைகளும் ஆசையாக அதிலிருந்து விளையாட்டு பொம்மைகளை எல்லாம் வெளியே எடுத்தனர். அம்மா, நாங்க பொம்மைய வச்சு விளையாடட்டுமா? ராகுல் கேட்க, கொஞ்ச நேரம் மட்டும் விளையாடுங்க என்று யாஷிகா கூற, மூவரும் ஆசையாக அந்த பொம்மைகளை வைத்து விளையாட ஆரம்பித்து இருந்தனர். எனதான் பணக்கார வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் 4 வயது குழந்தைகளுக்கு புதிதாக வாங்கிய விளையாட்டு பொம்மைகளின் மீது ஆசை இருக்கத்தானே செய்யும். பெரியவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதால் குழந்தைகள் சத்தம் போட்டு விளையாடினால் எழுந்து கொள்வார்களோ என்று சிறிது நேரம் மட்டும் குழந்தைகளை விளையாட வைத்து தூங்க வைப்பதற்காக அழைத்து சென்று விட்டனர் ரக்ஷித்தும் யாஷிகாவும். கொஞ்ச நாளைக்கு பாப்பா ஏன் கூடவே தூங்கட்டும் என்று யாஷிகாவிற்கு தகவலை மட்டும் கூறிவிட்டு கனிஷ்காவை தன்னுடன் அழைத்து சென்றான் ரக்ஷித். அதற்கு மறுபேதும் சொல்லாமல் தன் அப்பாவுடன் தூங்க சென்று விட்டாள் கனிஷ்கா. இந்த வீட்டிற்கு வந்த முதல் நாளிலிருந்தே கனிஷ்காவிடம் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்கிறாள் யாஷிகா. எப்பொழுதும் அவ்வளவு எளிதில் எந்த ஆண்களிடமும் ஒட்டாதவள் ரக்ஷித்திடம் மட்டும் பசை போல் ஒட்டி கொண்டாள் கனிஷ்கா. இரத்த பாசமா அல்லது பெத்த பாசமா என்று புரியவில்லை என்றாலும் 4 வருடங்களாக அப்பாவையும் மகளையும் பிரித்து வைத்திருந்த குற்ற உணர்ச்சிகளுக்கு இது மருந்தாகி போனது யாஷிகாவிற்கு. எப்பொழுதும் தன் 2 மகன்களையும் குளிக்க வைத்து தயார்படுத்தி அழைத்து வருவது போல இன்று கனிஷ்காவையும் குளிக்க வைத்து அழைத்து வந்தான் ரக்ஷித். கனிஷ்காவை பார்த்த யாஷிகா, எதுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுவிட்டு இருக்கீங்க? ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் கனிக்குட்டி ஸ்கூலுக்கு போக வேண்டாம் என்றாள். ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது யாஷிகா. அது வரைக்கும் பாப்பா வீட்லேயே இருந்தானா ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, மென்டலி டிஸ்டர்ப் ஆவா. அதனால ஸ்கூலுக்கு போகட்டும் என்றான் ரக்ஷித். கனிஷ்காவை பள்ளிக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்று இருவருக்கும் ஒரு விவாதமே நடந்தேற இறுதியில் வென்றது என்னமோ யாஷிகாதான். அதில் கடுப்பானவன் தன் 2 மகன்களை மட்டும் பள்ளியில் விட்டுவிட்டு வந்தான் ரக்ஷித். ரக்ஷித் வீட்டிற்கு வந்ததும் அவனுடன் சேர்ந்து சாப்பிட அமர்ந்த யாஷிகா, கனிஷ்கா விஷயத்த நான் அண்ணாக்கு கால் பண்ணி சொல்லட்டுமா? ஏன்னா இப்போ சொல்லாம நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா அண்ணா ரொம்ப வருத்தப்படுவாரு என்றாள் யாஷிகா. கனிஷ்கா விஷயத்தில் முடிவெடுக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் யார் அவளுக்கு? எல்லாம் உன் விருப்பம் தானே. உன் அண்ணங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதும் பண்ணாததும் உன்னோட விருப்பம் யாஷிகா என்று கூறிவிட்டு கனிஷ்காவை பார்க்க அவனது அறைக்கு சென்று விட்டான் ரக்ஷித். மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதால் சோர்வில் குழந்தை தூங்கிக் கொண்டிருக்க அவளுக்கு தலை கோதி விட்டவன், உனக்கு சீக்கிரமே ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கும் பாப்பா என்று மனதோடு சொல்லிக் கொண்டான். மாலை பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து வந்தவன் வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் ஆபீஸிற்கு சென்றுவிட வழக்கம் போல் அவர்களுக்கு சிற்றுண்டிகளை கொடுத்து விளையாடி பொழுதும் ஓடியது. இரவு உணவை சமைப்பதற்காக யாஷிகா கிச்சனுக்கு சென்ற சிறிது நேரத்தில் ராகவ், அம்மா என்று அலறும் சத்தம் கேட்கவே ஸ்டவ்வை அணைத்துவிட்டு ஹாலுக்கு ஓடி வந்தாள் யாஷிகா. அங்கு ரக்ஷித் ராகவை மீண்டும் அடிப்பதற்காக கையை ஓங்க அதில் பயந்து அம்மா என்று அழைத்து கொண்டு யாஷிகாவிடம் வந்துவிட்டான் ராகவ். எதற்காக ரக்ஷித் குழந்தையை அடித்தான் என்று யோசிப்பதற்கு முன்பே கீழே விழுந்திருந்த கனிஷ்காவை அவன் தூக்கிக் கொள்ள அதை பார்த்ததுமே யாஷிகாவிற்கு புரிந்துவிட்டது ராகவ் கனிஷ்காவை தள்ளிவிட்டிருப்பான் என்று. கனிஷ்காவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதாலும் 3 குழந்தைகளையும் யாஷிகா ஒருத்தியே தனியாக சமாளிக்க முடியாது என்பதாலும் ஆபீஸிலிருந்து சீக்கிரமே வீட்டிற்கு வந்தவன் குழந்தைகளிடம் செல்ல, எதுக்கு என் பொம்மையை நீ எடுத்த என்று கேட்டுக்கொண்டே ராகவ் கனிஷ்காவை தள்ளிவிட்டதை பார்த்ததும் கோவத்தில் ராகவை அடித்துவிட்டு கனிஷ்காவை தூக்கிக் கொண்டான் ரக்ஷித். நடந்ததை ராகுல் யாஷிகாவிடம் கூற, கனிஷ்காவுக்கு உடம்பு சரியில்லை செல்லும், அதனால அவகிட்ட இந்த மாதிரியெல்லாம் நீ நடந்துக்க கூடாது. நெக்ஸ்ட் டைம் நீ இப்படி பண்ணினா அப்பாவுக்கு மட்டும் இல்லை அம்மாவுக்கு கோபம் வரும், சரியா என்று யாஷிகா பொறுமையாக கூற, அம்மாவே தனக்கும் கோபம் வரும் என்று கூறியவுடன் தான் செய்தது தவறோ என்று எண்ணிய ராகவ் உடனே ஓடி சென்று கனிஷ்காவிடம் சாரி சொன்னான். ரக்ஷித், கனிஷ்காவுக்கு தேவையான பிளட் கிடைச்சிடும்ல? இரவு உணவின் பொழுது ஒருவித பரிதவிப்போடு யாஷிகா கேட்க, அதெல்லாம் கிடைச்சிடும், நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று பட்டும் படாமல் கூறினான் ரக்ஷித்.
குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் முன் அவர்களை பார்த்து பிறந்தநாள் வாழ்த்து கூற வேண்டும் என்று காலையிலேயே ரக்ஷத்தின் வீட்டிற்கு வந்தான் ரிஷி. ரிஷி வாசலில் நின்று கொண்டிருக்க, அப்பொழுது தன் பிள்ளைகளுடன் மாடியிலிருந்து படியில் இறங்கி வந்த ரக்ஷத் ரிஷியை பார்த்ததும், சார் வேற நான் கூப்பிட்டா மட்டும்தான் வீட்டுக்குள்ள வருவாரு, இல்லனா வரமாட்டாரு என்று புலம்பிக் கொண்டே வாசலுக்கு சென்றவன், உள்ளவா ரிஷி என்று இன்முகமாக அழைத்தான். இன்னைக்கு ஒரு பெரிய மழை இருக்கு, என்னை பார்த்த உடனே அவனே வந்து கூப்பிடுறானே என்று புலம்பியது இப்பொழுது ரிஷியின் முறையானது. சந்தோஷமாக தான் வாங்கி வந்த கிஃப்டுகளை எல்லாம் 3 குழந்தைகளும் கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினான் ரிஷி. அவன் கனிஷ்காவிற்கும் சேர்த்தே பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்க, தன் அண்ணனை பார்த்ததும் கண்கள் கலங்கியவளுக்கு இப்பொழுது ரிஷி வேறு கனிஷ்காவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியதும் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் யாஷிகா. ரக்ஷத்தின் முகமோ எந்தவித மாற்றத்தையும் பிரதிபலிக்கவில்லை. புயலுக்கு முன்னும் பின்னும் அமைதி என்பது போல அமைதியாக இருந்தான் ரக்ஷத். கனிஷ்காவிற்கு நடக்கவிருக்கும் ஆபரேஷனை பற்றி தன் அண்ணனிடம் சொல்லாமல் 2 நாட்களாய் நெஞ்சை அரைத்து கொண்டிருக்க, இப்பொழுது ரிஷியை நேரில் பார்த்ததும், அண்ணா என்று அவனை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா. திடீரென்று யாஷிகா அழுததும் தன் தங்கையின் அழுகைக்கு காரணம் புரியாமல் தவித்தான் ரிஷி. குட்டிமா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அழற? அவள் முதுகை தடவி கொடுத்தபடியே ரிஷி கேட்க, கனிக்குட்டிக்கு கனிக்குட்டிக்கு என்றவளுக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் வராமல் விம்மிக் கொண்டிருக்க, கனிமாவுக்கு என்னடா என்று கேட்டவனுக்கு இதயம் படபடுத்தது. அன்னைக்கு மாலுக்கு போயிருந்தோன்னா அப்போ லிஃப்டில் குழந்தை மயங்கி விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா டாக்டர் பிரெயின் டியூமர் இருக்கு, அதனால ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கனிக்குட்டிக்கு வேற ரேர் பிளட் குரூப்பா, அது கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா என்று யாஷிகா அழுக, அதை கேட்டதும் ரிஷியின் கண்களும் கலங்கியது. நீ எதுக்கும் கவலைப்படாத குட்டிமா, எப்படியாவது நம்ம கனிமாவை காப்பாத்திடலாம், பிளட்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் என்றான் ரிஷி. அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் என்று ரக்ஷித் கூற, இருவரும் அவனைத்தான் அதிர்ந்து பார்த்தனர். இப்பொழுது அவன் முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டிக்கொள்ளவில்லை. அன்று குழந்தைகளின் பிறந்தநாள் மட்டுமல்லாது கனிஷ்காவின் உடல்நிலையும் சரியில்லாமல் இருப்பதால் தன் ஈகோவை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அன்று முழுவதும் குழந்தைகளுடனே இருந்துவிட்டான் ரிஷி. எப்பொழுதும் பிறந்தநாள் என்றால் தன் அப்பாவுடன் மட்டுமே கொண்டாடும் 2 பிள்ளைகளுக்கும் இந்த வருடம் அம்மா மற்றும் மாமாவுடன் சேர்ந்து கொண்டாடுவதால் மகிழ்ச்சியாகவும், கனிஷ்காவிற்கோ இந்த வருடம் ரக்ஷத்துடன் இருப்பது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. மாமா மாமா என்று குழந்தைகள் மூவரும் ரிஷியுடனும் ரக்ஷத்துடனும் சந்தோஷமாக தங்கள் பொழுதை கழித்தனர். அன்றிலிருந்து ஆபீஸிற்கு செல்லும் முன் தினமும் ரக்ஷத்தின் வீட்டிற்கு வந்து குழந்தைகளை பார்த்துவிட்டு செல்வதை வழக்கமாகிக் கொண்டான் ரிஷி. சரியாக 10 நாட்கள் கடந்திருந்த நிலையில் ரக்ஷத்தின் மருத்துவமனையிலிருந்து அவனுக்கு கால் வந்தது. சார், உங்கள் குழந்தைக்கு ஆப்ரேஷனுக்காக டாக்டர் உங்ககிட்ட பேசியிருந்தாங்கல்ல, அதியன் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடுச்சு. 2 டேஸில் வந்து குழந்தைய அட்மிட் பண்ணிடுங்க சார். நார்மல் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த 2 டேஸில் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம்னு டாக்டர் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார் என்றான் அந்த மருத்துவமனையின் சீஃப் நர்ஸ். சரி என்று கூறி ஃபோனை வைத்தவனுக்கு மனதில் பலவித யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. சிறு குழந்தை இப்படி ஒரு ஆபரேஷனை தாங்கிக் கொள்வாளா என்று. ஏதோ தனக்கே ஆபரேஷன் நடக்கப் போவது போல் உணர்ந்தான் ரக்ஷத். கனிஷ்காவை மருத்துவமனையில் அட்மிட் செய்யும் பொழுது ரிஷியும் ரக்ஷத்துடன் மருத்துவமனைக்கு சென்றான். 2 ஆடவர்களுக்கும் கை கால்கள் ஓடவில்லை. குழந்தைக்கு நடக்கவிருக்கும் ஆபரேஷனை எண்ணி மருத்துவரிடம் கனிஷ்காவின் உடல்நிலையை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான் ரிஷி. அன்று தன் வீட்டிற்கு சென்ற ரிஷி கனிஷ்காவிற்கு ஆபரேஷன் நடக்கப் போவதை பற்றி வீட்டில் சொல்ல, அடுத்த நாளை மீனாம்பிகையும் ஆதிகேசவனும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர் தங்களின் பேத்தியை பார்ப்பதற்காக. ஆனால் கனிஷ்காவோ மருத்துவமனையில் இருப்பதால் தன் அப்பாவிடமும் மாமாவிடம் மட்டும்தான் பாதுகாப்பாக இருப்பதைப் போல் உணர யாஷிகாவிடம் கூட செல்லவில்லை கனிஷ்கா. அன்று இரவு கனிஷ்காவிற்கு தோசையை ஊட்டிக் கொண்டிருந்தான் ரக்ஷத். நான் சொல்லியிருந்தல்ல செல்லம், டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்கன்னு, அது நாளைக்கு தான். குட் கேர்ளா நீ டாக்டருக்கு கோஆப்ரேட் பண்ணணும், சரியா என்று ரக்ஷித் கேட்க, இதையே இன்னும் நீ எத்தனை தடவை என்கிட்ட சொல்லுவ ரக்ஷித்? தினமும் நைட்டு தூங்கும்போது பெட் டைம் ஸ்டோரி மாதிரி இதையே தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நானும் குட் கேர்ளா இருப்பேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேனே. தினமும் இதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சே போச்சு என்று அழுத்து கொண்டாள் கனிஷ்கா. ஆனால் அடுத்த நாள் அனஸ்தீஷியா கொடுக்க வந்த மருத்துவரிடம்